Hello friends, welcome to PHP Advanced Tamil tutorial. Ajenu. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா இன்க்ளூட் அண்ட் ரெக்வயர் அப்படின்றத பற்றி. அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி அதாவது ஒரு பிஹெச்பி ஃபைல்லேருந்து இன்னொரு பிஹெச்பி ஃபைலுக்கு எப்படி லிங்க் கொடுக்குறது அப்படின்ட்டு நான் பிகினர் டுட்டோரியல்ஸில் போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்து அதுலேயே 2 மெத்தட் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா variable.php அப்படின்ற ஒரு ஃபைல் மட்டும் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய நோட்பேட் ++க்கு நான் போயிடுறேன். நோட்பேட் ++க்கு போயிடுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இதுக்கு முன்னால் மல்டி டைமென்ஷனல் அரே அப்புறம் ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட்டுக்காக நான் போட்டது. ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரௌசரில் நான் என்னோடய லோக்கல் ஹோஸ்ட் ஆல்ரெடி பார்த்தோன்னா இருக்குது variable.php பார்த்தோன்னா எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து நான் PHP எழுதி வச்சிடுறேன். PHP கோடிங்க்கான ஸ்டார்டிங் கோடிங் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணும்போது சேவ் ஆஸ் கேட்குது. ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தோன்னா அதாவது லோக்கல் ஹோஸ்ட்டு எக்ஸாம்குள்ளார ஹெச்டி டாக்குமெண்ட்ஸில் ஆட் அப்படின்ற ஃபோல்டரில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் தான் நம்ம எழுத போகிறோம். variable.phpன்னு இருக்குது. இப்போ நம்ம புதுசாக ஒரு நேம் வந்து header.php அப்படின்னு வைக்கிறேன். நான் அதை சேவ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ variable.php இங்கே வந்து பார்த்தோன்னா header.php அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நான் பார்த்தோன்னா header.php அப்படின்றதுல நான் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிடுறேன். அதில் வந்து சம் வேல்யூஸ் செய்யணும் அப்படின்னு கொடுக்குறேன். அதேமாரி இன்னொரு வேரியபிளை கொடுக்குறேன். அதுக்கு வந்து ஆப்பிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 வேரியபிளும் இருக்கிற இடம் பார்த்தோன்னா header.php அப்படின்ட்டு நான் இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து இதை இன்க்ளூட் பண்ண போகிறேன். அதாவது இன்க்ளூட் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி உள்ளார நம்மளோட ஃபைல் நேம் header.php பார்த்தோன்னா நான் வந்து இது இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இது கீழே நான் வந்து அதை எக்கோ பண்ண போகிறேன். எக்கோ variable 1 இங்கே என்ன கொடுத்துருக்கேன் இங்கே variable 2 variable 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே இப்போ variable 1 கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசருக்கு போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சீனு அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல variable 2 அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்பிள் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ பார்த்தோன்னா நான் வந்து இந்த இடத்துல இப்போ நான் என்ன வேரியபிள் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து அது வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஆப்பிள் அப்படின்றத எடுத்துகிட்டு மேங்கோ அப்படின்றத நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா மேங்கோ அப்படின்றது வந்துடுச்சு. அதாவது பார்த்தோன்னா நம்ம வந்து எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத விட அதாவது இந்த இன்க்ளூட் அப்படின்றத நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல ரெக்வயர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுவும் சேம் அதே மாதிரி தான் ரெக்வயர் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் இந்த ரெக்வயர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு சேஞ்சுக்காக நான் வந்து மேங்கோன்ற இடத்துல பனானா அப்படின்னு போடுறேன். பனானா இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா வேரியபிள் 2 தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே ரெக்வயர் 1 யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பனானா அப்படின்னு வந்துருச்சு. அதாவது பார்த்தோன்னா இன்க்ளூட் ரெக்வயர் ரெண்டும் சேம் ஒரே வேலையை தான் செய்யும். ஆனால் ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து இதில் வந்து இன்க்ளூட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இதை காப்பி பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்தோன்னா இன்க்ளூட் header.php அப்படி பார்த்தோன்னா 2 டைம் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ வேரியபிள் 1 கொடுக்குறேன்.
பாருங்கள் சேவ் பண்ணிடுறேன். இங்கே 2 டைம் நான் டாட்டா இது கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். பார்த்தோன்னா சீனு அப்படின்றது வந்துருச்சு. இதுவே இன்க்ளூடாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன வரும் அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். சாரி, ரெக்வயர். இப்போ இந்த ரெக்வயரை நான் காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.